வணக்கம் children, welcome to Academy of Excellence. நம்ம class 11 biology பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் phylum Echinodermata. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ phylum Echinodermata, these animals have an endoskeleton of calcareous ossicles. இந்த calcareous அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட்னால ஆனது. இந்த கால்சியம் கார்பனேட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா அதனுடைய டெர்மில் இருக்கும். It gives support to the animal, okay, and hence the name Echinodermata, spiny bodied, okay. All are marine with organ system level of organization. இவங்களுடைய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்கன் லெவல் இருக்குது. அடல்ட் எக்கினோடர்ம்ஸ் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல். ஸோ இந்த பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணிக்கணும். அடல்ட் எக்கினோடர்ம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட பாடி வந்து ரேடியலி சிமெட்ரிக்கல். பட் லார்வை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ளீஸ் நோட் சில்ட்ரன். Next, so they are triploblastic and coelomate animal. So இவங்க பாடி பார்த்தீங்கன்னா again triploblastic animal and coelom இருக்கு. Digestive system is complete with the mouth on the lower side, the ventral side, and anus on the upper side. The most distinctive feature, this is very very important, note பண்ணிக்கோங்க. The most distinctive feature of echinoderm is the presence of water vascular system. இது எதுக்காக கேட்டிங்கன்னா which helps in locomotion, capture and transport of food and respiration. Okay, it's very very important. This is present in phylum Echinodermata. An excretory system is absent. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா excretory system வந்து absent ஆயிருக்கு. Sexes are separate. Reproduction is sexual reproduction. Fertilization is usually external fertilization நடக்குது. So development is indirect with free swimming larvae. This is very important. Development நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா indirect development and larvae பார்த்தீங்கன்னா free swimming இருக்கும். ஸோ இவங்களுடைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா ஆஸ்ட்ரியாஸ், ஸ்டார்ஃபிஷ் வந்து இந்த ஃபைலத்தில் வருது. தென் எக்கினஸ், சி அர்ச்சின் இந்த ஃபைலத்தில் வருது. தென் ஆன்டிடான், சி லில்லி, தென் குக்குமேரியா, சி குக்கும்பர் அண்ட் ஒஃப்யூரா, பிரிட்டில் ஸ்டார், இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபைலம் எக்கினோடெர்மேட்டாவில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபைலம் வந்து ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. ஸோ ஹெமி அப்படின்னாவே வந்துட்டு ஒரு கொஞ்சம் வந்து கார்டேட்டா, அதாவது கார்டல் டெவலப்மெண்ட் இருக்குது இங்கே. ஹெமிகார்டேட்டா வாஸ் ஏர்லியர் கன்சிடர்ட் ஆஸ் அ சப்ஃபைலம் அண்டர் ஃபைலம் கார்டேட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெமிகார்டேட்டா வந்துட்டு கார்டேட்டா கீழே தான் அதை வச்சு சப்ஃபைலமாக வச்சுருந்தாங்க. பட் நவ் இட் இஸ் பிளேஸ்ட் ஆஸ் அ செப்பரேட் ஃபைலம் அண்டர் நான் கார்டேட்டா. நான் கார்டேட்டாலே வந்துட்டு இது ஒரு செப்பரேட் ஃபைலமாக வந்துட்டு இப்போ இது பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஃபைலம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் குரூப் ஆஃப் வேர்ம் லைக் மரைன் அனிமல். இந்த ஃபைலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் குரூப் ஆஃப் வேர்ம் லைக் மரைன் அனிமல்ஸ் இதில் இருக்குது வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஆர்கன் சிஸ்டம். ஸோ தே ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், அகெயின் triploblastic and coelomate animal. ஓகேவா? the body is cylindrical and is இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், belanoglasses, the body is cylindrical in shape. Body is cylindrical in shape and is composed of an anterior proboscis. Anterior, so this region is called proboscis. Anterior proboscis, okay, and a collar and a long trunk. இதோடைய trunk region பார்த்தீங்க அப்படின்னா லாங்காக இருக்கும். ஸோ இது trunk region, long trunk region, okay. Circulatory system is open type. Respiration takes place through gills. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா gills present ஆயிருக்கு. எதுக்காக கேட்டோன்னா ரெஸ்பிரேஷனுக்காக. Excretory organ is proboscis gland. Excretory organ எதுன்னு கேட்டிங்கன்னா proboscis gland. Sexes are separate. Fertilization is external, development is indirect. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு லார்வல் ஸ்டேஜ் இருக்குது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன கேட்டிங்கன்னா belanoglasses and sacoglasses. இது ரெண்டு வந்து நம்மளுடைய ஃபைலம் ஹெமிகார்டேட்டாக்கு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டா அப்படின்னா வந்து நல்லா வந்து உங்களுக்கு நோட்டோகார்ட் டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அனிமல்ஸ் பிலாங்கிங் டு திஸ் கிளாஸ், animal belonging to phylum Chordata are fundamentally characterized by the presence of notochord. ஓகேவா? இங்கே நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டார்சல் ஹாலோ நர்வ் கார்ட் அண்ட் பேட் ஃபெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ். ஓகே, தீஸ் ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக்,
coelomate with organ system level of organization. They possess a post-anal tail and a closed circulatory system. ஸோ இங்கிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு closed circulatory system அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆனல் டெய்ல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஃபிகரில் பார்க்கலாம். நர்வ் கார்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து இந்த ஆரஞ்சில் இருக்க நர்வ் கார்டு. தென் இந்த இன்னொரு கீழே கொஞ்சம் டீப்பாக இருக்கிறது வந்து நோட்டோ கார்டு. இந்த பார்ட் வந்து போஸ்ட் ஆனல் பார்ட் அண்ட் கில் ஸ்லிட் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ டேபிள் 4.1 present a comparison of salient features of chordata and non-chordate. இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ chordata எடுத்துக்கிட்டே நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். non-chordate வந்து நோட்டோகார்ட் ஆப்சன்ட். Then chordateல central nervous system is dorsal, hollow and single. Then non-chordateல central nervous system is ventral, solid and double. Then chordateல pharynx perforated by gill slits present ஆயிருக்கு. இங்கே வந்து gill slits are absent. non-chordateல பார்த்தீங்கன்னா gill slit அப்படிங்கிறது absent. chordateல வந்துட்டு heart is ventral. Then non-chordateல present இருந்துச்சுன்னா dorsal sideல இருக்கும். Then chordateல post anal part tail is present and non-chordateல post anal tail is absent. This is very very important. note பண்ணிக்கோங்க இந்த difference. Phylum Chordata is divided into 3 subphyla. Phylum Chordata நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு 3 subphylas இருக்கு. ஒன்று வந்து Echinodermata or tunicata நம்ம சொல்கிறோம். இன்னொன்று Cephalochordata and Vertebrata. இந்த மாதிரி 3 subphyla இருக்கு. Subphyla Echinodermata and Cephalochordata are often referred to as protochordate. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. protochordate அப்படிங்கிறது subphyla Echinodermataவும் then Cephalochordataவும் are often referred to as protochordate and are exclusively marine. இவங்களுடைய habitat பார்த்தீங்கன்னா only marineல தான் இருப்பாங்க. In Echinodermata, notochord is present only in larval tail, while in Cephalochordata it extends from head to tail region and is persistent throughout their life. So Echinodermata notochord வந்துட்டு larval tail தான் present ஆயிருக்கும். ஆனால் Cephalochordata it extends from head to tail வரைக்கும் present ஆயிருக்கும் and persistent throughout their lifetimeல இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறது வந்துட்டு எக்ஸாம்பிள் யூரோகார்டேட்டாக்கு அசிடியா சால்பா, தென் டாலியோலம். செஃபலோகார்டேட்டாக்கு பிராங்கியோஸ்டோமா, ஆம்ஃபிக்சிஸ் ஆர் லான்ஸ்லெட். ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளுடைய செஃபலோகார்டேட்டாக்கும் யூரோகார்டேட்டாக்கும் நமக்கு எக்ஸாம்பிள். The members of subphylum Vertebrata possess notochord. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது subphylum Vertebrata. இவங்களுக்கு வந்து notochord வந்து எம்ப்ரியானிக் பீரியட்லேருந்தே நமக்கு இவங்களுக்கு இருக்கும். The notochord is replaced by a cartilaginous or bony vertebral column in the adult. ஓகே, ஸோ இவங்க அடல்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா notochord வந்துட்டு replaced by vertebral column. So thus all vertebrates are chordates, but all chordates are not vertebrates. நோட் பண்ணிக்கோங்க, this is very very important. All vertebrates are chordate, okay, but all chordates are not vertebrate. Beside the basic chordate character, vertebrates have a ventral muscular heart. Ventral muscular heart with 2, 3 or 4 chambers இருக்கும். Kidney பார்த்தீங்கன்னா for secretion and osmoregulation and paired appendages which may be fins or limbs வந்து present ஆயிருக்கு. இது important. இங்கே பார்த்தீங்கன்னா heart வந்து present ஆயிருக்கு. ventral muscular heart with 2, 3 or 4 chamber இருக்கும். kidneys for excretion இருக்கு and osmoregulationக்காகவும் and paired appendages which may be fins or limbs நமக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த subphylum Vertebrata is further divides as follows. இந்த டேப்லெட் காலம் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். வெர்டிபரேட்டா இதோட டிவிஷன் பார்த்தீங்கன்னா அக்னாத்தா, தென் நாத்தோஸ்டோமேட்டா. ஸோ அக்னாத்தா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜா லேக்ஸ் ஜா, தென் நாத்தோஸ்டோமேட்டா தே பியர் ஜா. ஸோ இந்த அக்னாத்தாவில் வந்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, அது வந்து சைக்ளோஸ்டோமேட்டா. தென் இந்த நாத்தோஸ்டோமேட்டாவில் வந்துட்டு we have 2 கிளாஸ் இருக்குது, சூப்பர் கிளாஸ் இருக்குது, பீசஸ் அண்ட் டெட்ராபோடா. பீசஸ் வந்துட்டு தே பியர் ஃபின்ஸ் and tetrapoda bear limbs. okay, fins and limbs present. pieces பார்த்தீங்கன்னா fins இருக்கு, tetrapodaல பார்த்தீங்க அப்படின்னா they bear limbs. ஸோ இந்த பீசஸ் வந்து ஃபர்தராக வந்துட்டு 2 கிளாஸாக டிவைட் பண்ணியிருக்கு. 2 கிளாஸாக அதில் இருக்குது, கான்ட்ரிக் தைஸ் அண்ட் ஆஸ்டிக் தைஸ்னு 2 கிளாஸ் இருக்குது. தென் டெட்ராபோடால் பார்த்தீங்கன்னா 4 கிளாஸஸ் இருக்குது, ஆம்ஃபிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். இந்த 4 வந்துட்டு டெட்ராபோடால இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இதை பற்றி நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா.
So all living members of the class Cyclostomata are ectoparasite on some fishes. இந்த Cyclostomataல இருக்கக்கூடிய members எல்லாம் பார்த்தீங்கன்னா ectoparasite இருக்காங்க. So they have an elongated body. They have an elongated body bearing 6 to 15 pairs of gill slit for respiration. இந்த elongated body பார்த்தீங்கன்னா elongate ஆயிருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 to 15 pairs of gill slit இருக்கு. இதுக்காக ரெஸ்பிரேஷனுக்காக. ஓகே. Cyclostomes have a sucking and circular mouth without jaw. இவங்களுக்கு jaw இருக்காது, but sucking and circular mouth வந்து present ஆயிருக்கும். Their body is devoid of scales and paired fins. இந்த இவங்களோட பாடியில் பார்த்தீங்கன்னா scales இருக்காது, paired fins வந்து இருக்காது. Cranium and vertebral column are cartilaginous. Craniumum vertebral column வந்து cartilaginous-ஆ இருக்கும். Circulation is of closed type. Circulation பார்த்தீங்கன்னா closed type-ஆ இருக்கும். Cyclostomes are marine but migrate for spawning to fresh water. இந்த cyclostomes பார்த்தீங்கன்னா marine habitat தான், but migrate for spawning to fresh water. எக் லே பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மைக்ரேட் ஆவாங்க. ஸோ ஆஃப்டர் ஸ்பானிங் வித்தின் அ ஃபியூ டேஸ் தே டை. ஸ்பானிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ டேஸில் தே டை. ஸோ தேர் லார்வே ஆஃப்டர் மெட்டமார்ஃபசிஸ் ரிட்டர்ன் டு த ஓஷன். இந்த லார்வே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டமார்ஃபசிஸ் நடந்துட்டு ஸோ தி ரிட்டர்ன் டு ஓஷன். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெட்ரோமைசான், லாம்ப்ரே அண்ட் மிக்சன், ஹேக்ஃபிஷ். இது ரெண்டு வந்து நம்மளுடைய சைக்ளோஸ்டோமேட்டாக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் chondrichthyes. Okay, so they are marine animals with a streamlined body. இது வந்து special feature. Okay வா. So they are marine animal with streamlined body and have cartilaginous endoskeleton present ஆயிருக்கு. endoskeleton பார்த்தீங்கன்னா cartilaginous-னால ஆனது. mouth is located ventrally. mouth வந்து ventral locate ஆயிருக்கும். notochord is persistent throughout life. அவங்க லைஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா notochord present ஆயிருக்கும். gill slits are separate and without operculum. operculum அப்படிங்கிறது gill cover. ஸோ இந்த gill slits வந்து separate and without operculumனால. the skin is tough-ஆக இருக்கும், containing minute placoid scales இருக்கும். இதனுடைய ஸ்கில்ல பார்த்தா chondrichthyes உடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், containing minute placoid scale. இதெல்லாம் வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்கலாம். operculum without operculum, தென் வந்து ஸ்கின் வந்துட்டு containing minute placoid scales இருக்கும். Teeth are modified placoid scale which are backwardly directed. Okay, their jaws are very powerful. These animals are predaceous. Due to the absence of air bladder, they have to swim constantly to avoid sinking. So இவங்களுக்கு வந்து air bladder வந்து absent, நோட் பண்ணிக்கோங்க. air bladder வந்து absent இருக்கறனால they have to swim constantly to avoid sinking. Okay. ஸோ ஹார்ட் இஸ் 2 சேம்பர். இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஹார்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 சேம்பராக இருக்கும். ஹார்ட் இஸ் 2 சேம்பர், 1 auricle and 1 ventricle. Some of them have electric organ. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். Some of them have electric organ present ஆயிருக்கு. டார்பிடோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா they have electric organ present ஆயிருக்கு. and some possess poison sting. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ட்ரைகானில் நம்ம வந்துட்டு we can see the poison sting இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் ட்ரைகான். they are cold blooded. இது இம்பார்ட்டன்ட். they are cold blooded. பைக்ளோதர்மஸ் நம்ம சொல்லுவோம். that is they lack the capacity to regulate their body temperature. so it is very important feature. they are cold blooded animal. sexes are separate. in males pelvic fins bear clasper. மேல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா they bear claspers இருக்கும். they have internal fertilization and many of them are viviparous animal. okay va. examples Scoliodon, Pristis, sawfish and Carcharodon, great white shark and Trigon, stingray. hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் children. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.